ஹலோ மக்களை 338வது எபிசோட் இட்டாச்சி சொல்றான் இவனை வந்து என்னோட ஈசனாமிக்குள்ள மாட்ட வச்சிட்டேன். இப்ப என்னோட லூப்புக்குள்ள தான் சுத்திக்கிட்டே இருக்கான்னு சொல்றான். அவனை கபுட்டை போனோட டிராப்ல மாட்டிருக்கான்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு பேர் தான் ஈசனாமின்னு சொல்லிட்டு கேட்கான். இதை நீ எப்ப பண்ணு சொல்லிட்டு கேட்கான். அவன் முதல்ல கபுட்டை என்னை வந்து கத்தியால வெட்ட வந்தான் தெரியுமா, அப்பதான் செஞ்சேன்னு சொல்றான். உன்னை சாஸ்கி பழசை யோசிச்சு பார்க்கான். அடி நீ அப்பதான் பண்ணியான்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி நீ கண்ணை பார்த்தாலும் இந்த விசுவல் ஜுட்ஸ் ஒர்க் ஆகும்னு சொன்னேன், ஆனா அவன் கண்ணே நீ பாக்கலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். கண்ணை பார்க்காமலே எப்படி இந்த விசுவல் ஜுட்ஸ் ஒர்க் ஆகும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஈசனாமி வந்து பிசிக்கல் டச் இருந்தாலே போதும் இந்த ஜுட்ஸ் ஆக்டிவேட் ஆகிரும் சொல்றாங்க. அடே ரெண்டு பேரும் தொட்டா போதும் இந்த ஜுட்ஸ் ஆக்டிவேட் ஆயிருமான்னு கேட்கான். ஆமான்னு சொல்றான். உடனே அந்த ஈசனாமியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்காம முதல்ல உன்னோட ஆப்போனண்ட் கூட சண்டை போடல, அந்த சண்டையை வந்து நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் போட்டோகிராஃப் மாதிரி சொல்றான். நீ எப்போ உன்னோட ஆப்போனண்ட்டை வந்து பிசிக்கலா டச் பண்ணதியோ அப்போ உன்னோட விசுவல் ஜுட்ஸ் வந்து கேஸ்ட் பண்ணிருன்னு சொல்றான். அதை வந்து நம்ம ஏன் முடிவெடுத்துக்கணும்னு சொல்றான். அடுத்த ஆப்போனண்ட் என்னெல்லாம் பண்றானோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்றான். ஆப்போனண்ட் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணுவான், அப்போ வந்து தண்ணி படிச்சல அதை வந்து நான் பீன் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு இறகுல மிதிச்சான் அதை நான் சீன் எடுத்துக்கிட்டேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் பண்ணதை மட்டுமே ரீக்ரியேட் பண்ணணும்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் எடுத்தனே நம்மள போட்டத்துல வந்திருப்பான், அதை வந்து ஏன் வைக்கணும், அதுக்கப்புறம் பி சி நம்ம வந்து ஓவர்லே பண்ணி ஒன்னொன்னா மாத்திக்கிட்டே வரணும்னு சொல்றாங்க. இந்த ஈசனாமியை வந்து ஏ பி சி இந்த மூணு லிங்க் பண்ணி நீ ஒன்னா கொண்டு வந்தனாலே போதும் சொல்றாங்க. இதை மட்டும் நீ கரெக்டா அலைன் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா அவனை ஒரு இன்ஃபினிட்டி லூப்புக்குள்ளே கொண்டு போயிடலாம்னு சொல்றான். ஆனா இதுக்காண்டி நீ ஒரு கண்ணையை இழந்துருன்னு சொல்றான், ஈசனாக்கி மாதிரின்னு சொல்றான். உடனே சாஸ்கி சொல்றான், அப்புறம் உன்னோட ட்ராப்ல தான் கபுட்டை மாட்டிக்கிட்டான், நீ எப்ப இந்த ஜுட்ஸு உடைக்கிறியோ அது வரை அதுக்குள்ள மாட்டிக்கிட்டே தான் இருப்பானு சொல்லிட்டு கேட்காம உன்னை இட்டாச்சி சொல்றான். இந்த ஈசனாமியை உருவாக்குனதை ஈசனாக்கி யூசர்ட்ட இருந்து காப்பாத்துறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா சொல்றான்னு சொல்லிட்டு சாஸ்கி மிரண்டுட்டான். எனக்கு ஆல்ரெடி ஈசனாக்கி ஜுட்ஸுவை பத்தி தெரியும், அது வந்து உச்சியா கிளான்ல ஒரு பெர்ஃபெக்ட் ஜுட்ஸுன்னு சொல்றான். அந்த ஜுட்ஸுவை வச்சு ஒருத்தனோட வாழ்க்கையவே மாத்திரலாம்னு சொல்றாங்க. வந்து சாஸ்கி டான்ஸோ சண்டை போட்டதை பத்தி காட்டுறாங்க. உன்னோட விதி உனக்கே தெரியாம மாறும்போது நீனாவே அந்த விதியை சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னொருத்தன் கொண்டுட்டாம்னா அந்த டைம்ல வந்து உன்னோட வாழ்க்கையை வந்து திரும்பி ஸ்டார்ட் பண்றதுக்காண்டி ஒரு இடத்துல இன்னொரு மூவ் பண்ற மாதிரி சொல்றாங்க. உன்னை வந்து இட்டாச்சி சொல்றான், சரி உனக்கு ஒரு கதையை பத்தி சொல்ல போறேன். ஈசனாகி யூசர் வந்து எப்போ வந்து ஈசனாமி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்ல போறேன்னு சொல்றான். என்னது ஈசனாமி எப்படி கிரியேட் ஆச்சுன்னு சொல்ல போறியா, சரி சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. உன்னை இட்டாச்சி சொல்றான், சில காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய போர் நடந்துச்சு. அந்த போர்ல உச்சிகா டீம் வந்து தோக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. அந்த சமயத்துல ஈசனாகி வந்து ஒர்க் ஆகாம போச்சுன்னு சொல்றான். பார்த்தா அப்ப சண்டை போட்டது உச்சிகாவும் செஞ்சுதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா உச்சிகா டீம்ல இருந்து அனலகத்துல வரானுங்க. சடனா ஒரு ஜுட்ஸோ போட்டு அவனை ட்ராப் பண்ணி லாக் பண்ணி தூக்கிட்டானுங்க. அவனு பார்த்தா செஞ்சு அசால்ட்டா உச்சியாவே நொறுக்கி எரியுதானுங்க. பார்த்தா அந்த படைக்கெல்லாம் லீடா ஒருத்தர் இருந்தாம்ல, சடனா அவன் கண்டுபிடிச்சா இது ஃபுல்லா ட்ராப்பா, சரி நான் திரும்பி வரைக்கும்னு சொல்லிட்டு அப்பதான் முதல்ல ஈசனாக்கி ஜுட்ஸோ யூஸ் பண்றான். சடனா அவன் கண்ணு வந்து அப்படி பிளைண்டா மாறிடுச்சு. பார்த்தா செஞ்சுலாம் முழிக்கானுங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாமே ஒத்தால நின்று சாவடிச்சுக்கிட்டு இருக்கான். நக்கலை சிரிக்கான், எங்கள்ட்ட ஈசனாகி இருக்க வரைக்கும் எனக்கு தோக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை இட்டாச்சி சொல்றான், எவன் அந்த ஜுட்ஸுவை வந்து கேஸ்ட் பண்றானோ அவன் வாழ்க்கை அவனை இழந்துக்கிடுவான்னு சொல்றான். அவனோட கண் பார்வையெல்லாம் போயிருன்னு சொல்றான். எவ்வளவு அந்த பவரை யூஸ் பண்றோமோ அந்த சமயத்துல நம்ம பவரை இழந்துரும்னு சொல்றான். ஒரே ஒரு ஈசனாகி யூசர் வந்து இது யூஸ் பண்ணோம்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா 2 இல்லைன்னா 3 பேருக்கு மேல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அங்கதான் உச்சியா கிளான்ல பெரிய பிரச்சனையே வரும்னு சொல்றான். பார்த்து திரும்பி பழச கட்டுறாங்க. பார்த்தா அவன் மட்டும் ஈசனாகி யூசர் கிடையாது, பார்த்தா நிறைய பேர் இருக்கானுங்க. எப்ப பார்த்தாலும் நீவே தலைமை தாங்காதடா நாங்களும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கத்திட்டு வரான். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கிரியேட் பண்ணாமல அவன் சொல்றான், நான் தாண்டா இதை கண்டுபிடிச்சேன், அதனால எனக்கு தாண்டா பெருமை சேரும்னு சொல்றான். அப்படியா, சரி உன் வாழ்க்கையை நான் அழிச்சிட்டு அதை நானே கிரியேட் பண்ணிக்கணும்னு சொல்றேன் இன்னொருத்தன் ஆப்போனன்ட்ல உள்ளவன். பார்த்தா அந்த சமயத்துல எக்கச்சக்க பேர் மங்கைக்கு சரின்னு ஆக்டிவேட் பண்ணிருக்கானுங்க. பார்த்தா அவன் ரெண்டு ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா முதல்ல அவைக்கன் பண்ணாமல அவன் வந்து இன்னொருத்தனை வந்து 2 வெட்டி வீசிட்டான். டே நான் அந்த உச்சியை மட்டும் தலைமை தாங்க போறது இல்லடா, இந்த ஷினோபி வேர்ல்டு நான் தலைமை தாங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். டே இது ஈசனாகி தான் நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா அவன் ஒரு ஈசனாகியை போட்டு சடனா இவனை போட்டு தள்ளிட்டான். பார்த்தா ஈசனாகி யூஸ் பண்ணி அவனுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தா ஈசனாகி யூசர் நிறைய பேர் வந்துட்டானுங்க. மாத்தி ஒருத்தனை சண்டை ஒருத்தனை கொண்டு போய்கிட்டே இருக்கானுங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 3 பேர் வந்துட்டானுங்க. பார்த்தா ஆளுக்கு மாத்தி சண்டை போட்டானுங்க. கடைசியில் அந்த 3 பேரையும் ஒருத்தர் கொண்டுட்டான். பார்த்தா கொன்னது யாருன்னு பார்த்தா முதல்ல ஒருத்தன் அவைக்கன் பண்ணாமல அவன் தான் எல்லாத்தையும் கொண்டுட்டான். இட்டாச்சி சொல்றான், இந்த ஈசனாகி ஜுட்ஸுனால கிளானுக்குள்ளே பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்றான். ஒருத்தனுக்கு ஒருத்தனை செத்துக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்றான். அந்த சமயத்துல தான் ஈசனாகி ஜுட்ஸு கிரியேட் ஆச்சு. ஏன்னா இந்த ஈசனாகி ஜுட்ஸு யூசரை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காண்டின்னு சொல்றான் இட்டாச்சி. நார்மல் கெஞ்சுட்ஸு வந்து இந்த ஈசனாகி யூசர்ட்ட வந்து ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஒருத்தன் சண்டை போட்டு ஜெயிச்சாமல அவன் பின்னாடி ஒரு பொண்ணு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பொண்ணு இவனுக்கு ஆப்பனடா மாசா கத்திட்டு நின்னுக்கிட்டு இருக்காவா. உடனே இந்த ஈசனாகி யூசர் சொல்றான், உன்னால என்ன தொடக்கூட முடியாது சொல்லிட்டு இருக்கான். சடனா சோடத்துக்கு கீழே போடுறான் மாசா. உடனே அவன் சொல்றான், இனிமேல் சண்டை போட வேண்டாம், இங்கே நம்ம சண்டையெல்லாம் முடிச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே அவன் சொல்லிட்டு இருக்கான், ஆல்ரெடி என் கைஃபுல ரத்தம் ஆயிருச்சு, இனிமேல் நான் ஸ்டாப் பண்ணி என்னதான் நடக்க போறோம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே உன்னோட உண்மையான ஸ்ட்ரென்த் என்னன்னு உனக்கு நீயே புரிஞ்சுக்கிட முடியலடா, நீ தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காவா. உன்னை வாயை மூடுன்னு சொல்லிட்டு அவளே வெட்டி வீச வரான். ஆனா அவன் பயந்து ஓடுதா. பார்த்தா பட்டர்ஃபிளை எல்லாம் வெட்டி வீசிட்டு போய்கிட்டு இருக்கான் அவளை கொல்றதுக்காண்டி. நீ என்கிட்ட வரதுக்கு நிறைய டைம் இருக்கு, அதனால இதை விட்டுரு,
எங்க கூட சேர்ந்துருன்னு சொல்றாவா, சண்டை வேண்டான்னு சொல்றாவா, என்னையவே ஏமாத்த வைக்கன்னு சொல்லிட்டு இருக்காவ. சடனா அவளை ரெண்டா வெட்டி வீசிட்டாங்க. பார்த்தா சப்ஸ்டியூஷன் ஜுட்சு பார்த்தா மாசா பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்காவா. பார்த்தா அந்த சமயத்துல போட்டது வந்து ஈசனாக்கி ஜுட்சுக்கு ஆப்போசிட்டா நின்னு ஈசனாமியை தான் முதல்ல போட்டு இருந்திருக்கா. பார்த்தா அவனை வெட்டி வீசிட்டாவா. இது எப்படி இருக்குன்னா அந்த பொண்ணு தான் இட்டாச்சி, அந்த பையன் தான் வந்து கபுட்டோ மாதிரி இருக்கு. அவனை லூப்புக்குள்ள மாட்ட வச்சிட்டாவா. பார்த்தா அவன் சடனா திரும்பி வரான். அவனை சொல்றான் நான் ஒரு ஈசனாக்கி யூசர், என்னால தொடக்கூட முடியாதுன்னு சொல்றான் அவன். பார்த்தா அவனுக்கு திரும்பி நடந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்க. பொண்ணு முழிக்காம என்னடா இப்ப தானடா இவளை கொன்னோம், இவ எப்படிடா திரும்பி வந்தான்னு சொல்லிட்டு முழிக்காம. பார்த்தா ஈசனாமி ஜுட்சோ கேஸ்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. உன்னை சொல்றா உன்னோட ஈசனாகிலாம் உன்னை மேல் ப்ரொடெக்ட் பண்ண போறது இல்ல, நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காவா. உன்னை இப்ப இட்டாச்சி வந்து சாஸ்கிட்ட சொல்றான் என்னைக்குமே வந்து ரியாலிட்டியை வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணலாம் முடியாது, அது போக்கல இதை விட்டுறணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஈசனாக்கி வந்து என்ன பண்ணா நம்மளோட ரியாலிட்டியவே மறைச்சு புது விதியை வந்து நம்மளுக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஈசனாக்கி இப்படி என்ன பண்ணா நம்மளுக்குன்னு ஒரு ரியாலிட்டி இருக்கும், அதுல இருந்து ரீஆக்டிவேட் பண்ணி திரும்பி வேற லெவலுக்கு போவோம். நம்மளோட எனிமி நம்மளை கொல்ல திரும்பி ரீவாய் ஆகி திரும்பி வேற லெவலுக்கு போய்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஈசனாக்கி ஜுட்சு வந்து நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணா, எவன் ஒருத்தர் லூப் ஒரே சமயத்துல போறதனோ அப்பதான் அந்த ஈசனாக்கி ஜுட்சு ஸ்டாப் ஆகும்னு சொல்றாங்க. இந்த ஈசனாக்கி ஜுட்சு லாக் பண்ற ஒரே ஒரு ஜுட்சு ஈசனாமின்னு சொல்றான். உன்னை சாஸ்கி சொல்றான் நான் இவனால ஈசனாக்கி தான் பெஸ்ட் ஜுட்சுன்னு நினைச்சேன், ஆனா இந்த ஈசனாக்கியை தோக்கடிக்கிற அளவுக்கு ஈசனாமின்னு ஒன்னு இருக்கு, இது உண்மையிலே வேற லெவல்னு சொல்றான். ஈசனாக்கி வந்து ரியாலிட்டியே ட்விஸ்ட் பண்ணும், ஆனா இந்த ஈசனாமி வாழ்க்கையே முடிவெடுக்க பத்தி இது உண்மையிலே வேற லெவல்னு சொல்றான். உண்மையை சொல்ல போனா அந்த உச்சிய கிளானை காப்பாத்தினது வந்து இந்த ஈசனாமின்னு தான் சொல்றான். இந்த ஜுட்சுவை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒருங்கிணைப்புக்கு கொண்டு வந்துடலாம்னு சொல்றான். உன்னை திரும்பி பழச காட்டுறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு கூட சண்டை போட்டு அவன் இழைச்சி நின்னுட்டு இருக்கான். பார்த்தா ஈசனாமி ஜுட்சுக்குள்ள மாட்டி திரும்பி லூப்புக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். பார்த்தா அவனுக்கு அது என்னன்னே புரிய மாட்டுக்கு. உன்னை அந்த பொண்ணு கை கொடுக்க வர இதோட முடிச்சு விடுன்னு சொல்றாவா. உன்னை சொல்றான் என்ன நடக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல, உன்னை வந்து எத்தனை வாட்டியோ கொண்டுட்டேன், ஆனா நீ திரும்பி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றான். என் கூட வா, உன்னோட வாழ்க்கையவே நான் மாத்துறேன்னு சொல்றாவா. என் கையில பட்ட ரத்தத்தெல்லாம் யாராலையும் அழிக்க முடியாதுன்னு சொல்றான். என் கையை பிடி அதெல்லாம் அழிக்கலாம்னு சொல்றாவா. பார்த்தா திரும்பி டென்ஷன் ஆயிட்டு கத்தியை தூக்கி குத்துறான். பார்த்தா அவன் தரையில தான் குத்துறான். இனிமேல் நான் ஈசனாக்கி நம்பிலாம் இல்லன்னு சொல்றான். நான் இந்த ரியாலிட்டியை நம்புறேன், இதுக்கப்புறம் மூவ் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்றான். உன்னை கையை பிடிச்சிட்டான். பார்த்தா அந்த ஜுட்சுவும் பார்த்தா அவன் ஒத்துக்கிட்ட பிறகு அந்த ஜுட்சுவே அப்படியே வந்து உடையுது. சொல்றான் நீ எப்போ உன்னோட விதியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுதியோ அதுக்கப்புறம் அந்த லூப் வந்து ஸ்டாப் ஆயிரும், நீ ரியாலிட்டிக்கு வந்துடும் சொல்றான். இந்த ஜுட்சு வந்து உன்னோட விதியை வந்து தீர்மானிக்குதுன்னு சொல்றான். ஜுட்சுல வந்து நீ சண்டை போட்டுக்கிட்டு அந்த ஜுட்சு முடியவே முடியாது, எப்போ உன்னோட விதியை வந்து நீ ஏத்துக்கிடுதியோ அப்பதான் முடியும்னு சொல்றான். இந்த கபுட்டோ எப்போ அவன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதை வந்து ஸ்டாப் பண்றானோ அப்பதான் அந்த லூப் ஸ்டாப் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை வந்து சாக்கி சொல்லிட்டு இருக்கான். அந்த உச்சிய கிளான்ல இவ்வளவு போராட்டம் நடந்து நினைச்சு கூட பார்க்கல, ஒருத்தனும் அகோரமாவும் கோரமாவும் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஈசனாக்கி ஜுட்சு ஸ்டாப் பண்றதுக்காண்டி ஈசனாமி ஒண்ணு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிருக்கான். எனக்கு இப்பதான் புரியுது ஏன் இந்த ஈசனாமி ஜுட்சு வந்து ஃபார்பின் ஜுட்சுன்னு அறிவிச்சாங்கன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட கடந்த காலத்தை இப்ப நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் இனிமேல் மூவ் பண்ண ஆரம்பிக்கன்னு சொல்றான் சாஸ்கி. சரி இந்த ஜுட்சு எதுக்கு நீ கபுட்டோட யூஸ் பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனை வந்து நீ சும்மாவே லாக் பண்ணிருக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை இட்டாச்சி சொல்றான் இவனை என்னை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்குடான்னு சொல்றான் இட்டாச்சி. இவன் என்னெல்லாம் பண்றானோ அதே மாதிரி தான் நானும் ஒரு காலகட்டத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றான். அவனை என்ன நம்பிக்கிட்டு இருக்கான், தான் எப்பவுமே ஜெயிக்கத்தான் செய்வேன், என் வாழ்க்கையில தோல்வியே கிடையாது நினைச்சுக்கிட்டு இருக்கான், அதை தாண்டி அவனுக்கு புரிய வைக்கன்னு சொல்றான். எவன் ஒருத்தன் தனியாவே எல்லாமே பண்ண முடியும்னு நினைக்கணும், அது அவன் வாழ்க்கையில பொய்ன்னு சொல்றதுக்காண்டி தான் இப்படிலாம் செஞ்சேன்னு சொல்றான். அவனோட மனசை வந்து என்னால புரிஞ்சுக்கிட முடியுது, அதை புரிய வைக்கிறதுக்காண்டி தான் இப்படிலாம் பண்றேன்னு சொல்றான் இட்டாச்சி. ஷினோபி வேர்ல்ட்ல எங்க ரெண்டு பேரும் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிருக்காங்க, ஆனா நான் அதை ஏத்துக்கிட்டேன், அவனால ஏத்துக்கிட முடியல, அதைத்தான் ஏத்துக்கிட வைக்கிறதுக்கு இப்படி செய்யறேன்னு சொல்றான் இட்டாச்சி. அவன் பண்றதெல்லாம் தப்பு தான், ஆனா குறை எல்லாத்தையும் அவன் மேலே மட்டும் நான் போட மாட்டேன்னு சொல்றான். என்னோட வாழ்க்கையை தாண்டிட்டேன், ஆனா அவனோட வாழ்க்கையை வந்து நான் சாகிறதுக்கு முடியாது கொஞ்சம் மாத்தி தீருன்னு சொல்றான் இட்டாச்சி. இட்டாச்சி நீ எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா, ஆனா இவன் அப்படிலாம் கிடையாது, இவன் மோசமானவன் சொல்றான் கபுட்டோவை பார்த்து. டே சாஸ்கி என்னை பெர்ஃபெக்ட்லாம் சொல்லாதடா, ஒன்னே நான் கண்ட்ரோல் பண்ணதான்டா நினைச்சேன், அது கோட்டோ அமர் சுக்காமிய போட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் எப்பவுமே உன்னை குழந்தை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், உன்னோட ஜுட்சு மேலாம் நான் எப்பவுமே பெருசா மதிப்பு வச்சதுல, உன்னோட ஸ்ட்ரென்த்தை நான் நம்பினதுன்னு சொல்றான். ஆனா நீ வேற சாஸ்கி நான் வேறன்னு சொல்றான். ஆனா சில நேரம் ஒன்னா சேர்ந்தா தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும்னு இருந்துச்சுன்னா அது ஒன்னா சேர்ந்து தான் செய்யணும்னு சொல்றான். கிட்டத்தட்ட ஈசனாமி மாறின்னு சொல்றான். என்னைய பாரு, என்ன என்னால கண்டுபிடிக்க முடியல, ஆனா ஒன்ன என்னால கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். என்னை எப்பவுமே நான் பெர்ஃபெக்ட்னு சொல்லாதடா, நான் எப்பவுமே ஒரு ஃபெயிலியர்னு சொல்றான். உன்னை உள்ள கபுட்டோக்குள்ள காமிச்சிட்டு இருக்காங்க, பார்த்தா கபுட்டோ லூப்புக்குள்ள மாட்டி அப்படி என்ன செய்யணும் தெரியாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். உன்னை உள்ள இட்டாச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே எத்தனை வாட்டி தாண்டா நீ உரைச்சி மறுபடி பண்ணுவேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னோட தப்ப நீ உணர்ந்துக்கோ, அப்படி தாண்டா இந்த லூப் முடியும்னு சொல்றான். சரி இப்ப ஃபயர் ஸ்டைல் ஜுட்சு தான் யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு உன்னை சடனா வாட்டர் ஸ்டைல யூஸ் பண்ண போறான். பார்த்தா சடனா இட்டாச்சி வாட்டர் ஸ்டைல யூஸ் பண்றான். உன்னை மிரண்டுட்டான் கபுட்டோ, இந்த சமயத்துல வந்து ஃபயர் ஸ்டைல் தானே யூஸ் பண்ணுவான், என்னடா வாட்டர் ஸ்டைல் யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு அவனோட சரிங்கனை வச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டான்னு சொல்றான். பார்த்தா கபுட்டோ திரும்பி லூப்புக்குள்ள மாட்டி 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 சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா முடியதான் மாட்டுக்கு. எப்ப அவனோட விதியை அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டானோ அப்பதான் அந்த சண்டை முடியும். எப்படா நான் தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். எப்பவுமே என்னை எல்லாரும் பெருமையா சொல்லணும் தான் நினைப்பேன், என் வாழ்க்கையில வேற எதுவுமே நினைச்சது இல்ல, என்னை ஒரு ஆளா மதிக்கணும், நானும் ஒரு ஆளா இருக்கணும்னு நினைச்சுட்டான்னு சொல்லிட்டு அவன் பல சமட்டும் யோசிச்சு பார்க்கான். நான் என் வாழ்க்கையில எங்கடா தப்பு பண்ணு யோசிக்காங்க. சாஸ்கி உன்ட்ட முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்ம யாரு நம்மளுக்கு முதல்ல தெரியணும்னு சொல்றாங்க. நீ யாரு நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேற யார்கிட்ட நீ பொய் சொல்ல அவசியமே இருக்காதுன்னு சொல்றான். நீ உனக்கு நீயே பொய் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்குன்னு எப்படிடா ஃப்ரெண்டு கிடைப்பாங்க, உன்னை யாருடா நம்புவாங்கன்னு சொல்றான்.
உடனே வந்து கபட்டை பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் மட்டும் இந்த டிராப்குள்ள சிக்கலனா அந்த வாரம் நான் தானே ஜெயிச்சிருப்பேன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். டேய் இட்டாச்சி என்ன ஏன்டா அப்படி பண்ண சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டான். பார்த்தா சண்டை போட்டு சண்டை முடிய மாட்டுக்கு லூப்புக்குள்ளே அவனை மாட்ட வச்சிட்டான். அப்புறம் பார்த்தா அடுத்த சீன்ல 2 ஷினோபியை கட்டுறாங்க. பார்த்தா 2 ஷினோபி வந்து லீஃப் வில்லேஜ்காரங்க அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஒரு ஷினோபி சொல்றான், ஐயோ மணி 9 ஆயிடுச்சுன்னு சொல்றான். அவன் 9 ஆச்சுன்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்கான். 9 ஆச்சுன்னா நாங்க போய் படுத்து தூங்கிடும்னு சொல்றான். அவன் எப்போ இந்த வார் முடியும், எப்போ என்னோட வீட்டை நோக்கி போவோம்னு சொல்லிட்டு அந்த ஷினோபி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த வார் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணணும்னு சொல்லி இன்னொரு ஷினோபி கேட்கான். இந்த வார் முடிஞ்ச பிறகு என்னோட குடும்பத்துக்கு போய் சந்தோஷமா இருப்பான்னு சொல்றான். அவன் என்னோட சின்ன தம்பி வந்து ஒரு பெரிய மிஷனுக்கு போயிருக்கான், அவனுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். அவன் எனக்கு தெரிஞ்ச அந்த மிஷன்ல இருந்து கடைசியா வீட்டுக்கு வந்துருவான், நாங்க சந்தோஷமா இருப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் நீ வேணா என் வீட்டுக்கு வான்னு சொல்றான். உடனே வீட்டுக்கு வான்னு சொன்னோன்னு ஷாக் ஆகுறான். என்னோட வீடே ஆர்ஃபனேஜ்னு சொல்றான். பார்த்து அந்த பையன் வேற யாரும் இல்ல, சின்ன வயசுல கபுட்டோ கூட ஃப்ரெண்டா இருந்தாலும் அந்த பையன் தான். அவன் பார்த்து அவனு ஷினோபி ஆயிருக்கான். நீ வந்தீனா என்னோட தம்பியே உன்னோட வழியெல்லாம் சரி பண்ணிடுவான்னு சொல்றான். ஏன்னா கபுட்டோக்கு தான் மெடிக்கல் நிஞ்சிட்சு தெரியுமே. இன்னும் கபுட்டோ வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். டே கபுட்டோ இந்த வாட்டி நீ கண்டிப்பா வந்துடும் எதிர்பார்க்கண்டான்னு நினைக்காம உருஷி. ஆனா அந்த வாருக்கு இன்னொரு காரணமா இருக்கிறது நம்ம கபுட்டோ தான் அவனுக்கு தெரியாது. சரி இந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸு நான் ஸ்டாப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் இட்டாச்சி. எல்லா ரீஅனிமேட் பண்ண ஷினோபியும் சாக போறாங்கடா, இந்த வார் முடிய போகுதுன்னு சொல்றான். அவன் அண்ணா நீனும் பெரியன்னு சொல்லிட்டு சாக்கி சொல்லிட்டு இருக்கான். நான் போனா என்ன என்னோட வில்லேஜ் நான் காப்பாத்திக்கிட்டேன்னு சொல்றான். இட்டாச்சி உஜி ஆஃப் த லீஃப் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு கவலைப்படலன்னு சொல்றான். உன்னை சாக்கி சொல்றான், நீ இறந்ததுக்கு அப்புறம் எதுக்குடா நீ வில்லேஜை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் இவனெல்லாம் ஏன் நீ மன்னிக்கன்னு சொல்லி கேட்காம உன்னை இட்டாச்சி அப்படியே சாஸ்கியவே பாத்துக்கிட்டு இருக்கான். உன்னை இட்டாச்சி இப்படி பழச யோசிச்சு பார்க்கான். நருட்டோ உன் கையில நான் சாஸ்கியை விட்டுட்டு போறேன், நான் தான் தோத்துட்டேன், இனிமேல் நீ தோக்க மாட்டேன் நான் நம்புறேன்னு சொல்றான். என்னோட காம்ரேட் நீ உன்னை நான் நம்பி விட்டுட்டு போறேன் சாஸ்கின்னு சொல்றான். சாஸ்கி உன்னை வந்து என்னால சேஞ்ச் பண்ண முடியாதுடா, உன்னை சேஞ்ச் பண்றதுக்காண்டி ஒருத்தர் வருவான்னு சொல்றான். நான் உன்னை மாத்தக்கூடிய ஆளு வந்து நான் நருட்டோ நம்புறேன்னு சொல்றான். சொன்ன உடனே சாஸ்கி மிரண்டுட்டான். சரி இந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸோ ஸ்டாப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கபுட்டோட கண்ணை அப்படியே துறக்காம இந்த ஜுட்ஸோ ஸ்டாப் பண்றதுக்குள்ள சிம்பிள் எல்லாம் சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இட்டாச்சி. சடனா அவனை கெஞ்சுட்ஸோ போட்டு சுக்கினோமியோக்குள்ள கொண்டு போயிட்டான். அதுக்கு பிறகு டோபியை கட்டுறாங்க. ஆப்போனன்ட்ல நருட்டோ மாசம் நின்னுட்டு இருக்கான். என்னோட நம்பிக்கை என்ன நருட்டோல வச்சுட்டு போறான்டா, இனிமேல் அவன் பாத்துக்கிடுவான்னு சொல்றான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறந்து see you bye.